எல்லாமல்ல சைவத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த அக்னி கஷேத்திரத்தினுடைய தென் திசையிலே அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சமேத குமர கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமான் திருக்கோயிலே எழுந்தருளியுள்ளார். இங்கே நாளை முதல் திங்கட்கிழமை காலை 9 to 9:30 இங்கே கன்னியா லக்னத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி நாளை காலையிலே கணபதி ஹோமம் மற்றும் நவக்கிரக ஹோமங்கள் துவங்கி இங்கே பூர்வாங்க பூஜைகள் துவக்கப்பட்டு பிறகு இங்கே யாகசாலையிலே முருகப்பெருமான் எழுந்தருளி 6 கால யாக வேள்வி நடந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதாவது ஒரு திருக்கோவில் அண்ணாமலையார் கோவிலே பாடல் பெற்ற அருணையினரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக இத்தலம் விளங்குகின்றது. இந்த ஸ்தலத்திலே ஒரு விசேஷமானது என்னவென்றால், சுவாமியினுடைய திருக்கல்யாணம் நடைபெறும் பொழுது அம்மன் பெண் வீட்டார் என்று அழைக்கக்கூடிய அம்மன் இங்கிருந்துதான் சீர்வரிசை எடுத்துக்கொண்டு இந்த தொண்டை மண்டல வேளாளர் சமூகத்தின் சார்பாக செய்யப்படுகிறது. ஒரு பெரிய மாபெரும் விசேஷமாகும். ஆகவே இப்பேற்பட்ட அண்ணாமலையாருக்கு திருக்கல்யாணம் செய்யக்கூடிய இந்த திருக்கோயிலின் மகா கும்பாபிஷேகத்தை வருகின்ற திங்கட்கிழமை காலையிலே கன்னியா லக்னத்திலே 9 to 9:30 கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. ஆகவே எல்லா மக்களும் வந்திருந்து 12 வருடங்களுக்கு நாம் கோவிலுக்கு சென்ற இடைவிடாத ஒரு கோவிலுக்கு சென்று வந்த பலன் இந்த கும்பாபிஷேகத்திலேயே காணலாம். அதாவது நாம் பிரதோஷ திங்கட்கிழமை கோவிலுக்கு சென்று வந்தோம் என்றால் 1 வார பலன். அதேபோல் பிரதோஷ காலத்திலே திரு அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று வந்தோம் என்றால் 15 நாள் பலன். அதேபோல் மாத சிவராத்திரியிலே திருக்கோயிலுக்கு சென்று வந்தால் 1 மாத பலன். அதேபோல் மகா சிவராத்திரிக்கு நாம் விரதம் இருந்து 1 நாள் சுவாமியை தரிசித்தால் 1 வருட பலன். ஆனால் இந்த கும்பாபிஷேகத்தை நாம் கண்டுகளித்தோம் என்றால் 12 வருடங்கள் நாம் இடைவிடாது கோவிலுக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும். அப்பேற்பட்ட இப்பெரு முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேக வைபவத்திலே கலந்து கொண்டு எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய பாத்திரத்துக்கு ஆளாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.